நாமக்கல் குடியிருப்பு நல சங்கத்தினுடைய தலைவர். செய்யாறில் புதிதாக அமைய உள்ள சிப்காட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிப்காட் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே செய்யாறு சிப்காட் ஏற்கனவே 2 அலகுகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த சிப்காட்டை விரிவாக்கம் செய்யும் நோக்கத்தில் 3வது அலகு மேல்மா பகுதியில் அமைத்திட அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதற்காக மேல்மா உள்ளிட்ட 11 கிராமங்களில் சுமார் 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்திட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேல்மா பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திட எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா, தேன்துறை, குறும்பூர், நர்மா பள்ளம், நெடுங்கல், அத்தி, வட ஆலப்பிறந்தான், இளநீர் குன்றம், வீரம்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நில எடுப்பு தொடர்பாக தங்களது கருத்தை தெரிவிக்க அழைப்பாணை அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிப்காட் 3வது அலகிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கேட்ட 20 கேள்விகளுக்கும் பதில் கேட்டும் இதுநாள் வரையில் பதில் கொடுக்காத நிலையில் மேல்மா பகுதியைச் சேர்ந்த 40 பேர் செய்யாறு ஆற்று மேம்பாலம் அருகே செயல்பட்டு வரும் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதாபன், நில எடுப்பு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்குமார், செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் அசோக்குமார், கூடுதல் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் பழனி மற்றும் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேல்மா கிராமத்தில் சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் மாவட்ட நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக செய்யாறு மாவட்ட நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்.